நம்மை அறியாமல் நாம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே போகிறோம். அந்த சிறையிருப்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் உலகம் நம்மை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. யோசேப்பின் தரிசனங்கள் அவனுக்குள் நிறைவேறக்கூடாது என்று பொல்லாதவன் அவனை சிறையாக்கினான். நாம் தரிசனத்தை நோக்கி பயணிக்கும் போது அநேக சிறையிருப்பு நிச்சயமாய் வரும். அந்த சிறையிருப்பில் மீண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். போர்த்திபாரிடத்தில் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு, போர்த்திபாரின் மனைவி அந்த யோசேப்புடைய காரியங்களிலே விருப்பமுள்ளவளாய் அவனை வஞ்சிக்கும்படியாக தன்னோடு கூட அவனை பயன்படுத்தும்படியாக அவள் ஆயத்தப்பட்ட போது யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இஷ்டத்துக்கு வாழ்ந்து உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளான்னு அநேகருடைய சிந்தனை இப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படுவீர்களானால், கிறிஸ்து உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்திலே கண்டிப்பாக போக வேண்டும். சிறையிருப்பில் இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க தேவன் போதுமானவர். யோசேப்பு அன்றைக்கு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலே அவன் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறான்.